காதலிப்பதற்காகவே தைவானிலிருந்து ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ளது எம்மா என்கின்ற வெள்ளை காண்டாமிருகம். 5 வயது எம்மா ஜப்பான் நாட்டில் டெபு உயிரியல் பூங்காவில் உள்ள மைரான் என்கின்ற 10 வயது ஆண் காண்டாமிருகத்துடன் ஜோடி சேர்கிறது. ஜப்பான் அனுப்புவதற்கு ஆலோசிக்கப்பட்ட 23 காண்டாமிருகங்களில் இருந்து எம்மா தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் அதன் மென்மையான குணம்தான். மிக அரிதாகவே அது சண்டையில் இறங்குகிறது என ஊழியர்கள் கூறினார்கள். ஆசியாவில் பிடித்து வளர்க்கப்படும் வெள்ளை காண்டாமிருகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் ஒரு திட்டத்தில்தான் ஜப்பான் உயிரியல் பூங்காவில் தங்குகிறது. வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் நிறுவனம் இந்த வெள்ளை காண்டாமிருகத்தை கிட்டத்தட்ட ஆபத்துக்கு உள்ளாயிருக்கும் விலங்கினம் என்று வகைப்படுத்தப்படுகிறது. காட்டில் இந்த வகை காண்டாமிருகங்கள் சுமார் 18,000 தான் எஞ்சி இருக்கிறது என்று அமைப்புகள் கூறுகின்றன. தைவானில் இருக்கும் நியூபோ சஃபாரி பூங்காவில் இருந்து 16 மணி நேரம் பயணம் செய்து ஜப்பானில் இருக்கும் உயிரியல் பூங்காவிற்கு வந்து சேர்ந்தது எம்மா. கொரோனா வைரஸின் சிக்கலால் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அதன் பிறகு தெற்கத்திய வெள்ளை காண்டாமிருகமான எம்மா எங்கள் உயிரியல் பூங்காவிற்கு ஜூன் 8ஆம் தேதி மாலை வந்து சேர்ந்தது என்று சைதமா டெபு உயிரியல் பூங்கா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எம்மா கொண்டு வந்த பெட்டகத்தை அது உறங்க போகும் அறைக்கு முன்பாக வைத்து மெதுவாக திறந்தோம். சிறிது தயக்கம் காட்டாமல் நேராக தான் உறங்கும் அறைக்கு சென்று விட்டது எம்மா என அந்த அறிக்கையில் மேலும் கூறினர்.